அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது திரை ரசனை சேனல். இந்த சேனலில் வர்ற முதல் காணொளி ஃபர்ஸ்ட் வீடியோக்கான தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைப்பு தான் தலைப்பு. அதாவது தமிழ் படங்களுக்கு ஆங்கில தலைப்பு. இதை சொல்லும்போதே ஒரு சிலருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். இது ஒரு மொழியை மட்டுமே உயர்த்தி மற்ற மொழிகளை தாழ்த்தி பேசும் வீடியோவாக கண்டிப்பாக நிச்சயமாக இருக்காது. இன்றைக்கி வர்ற படங்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆங்கில தலைப்புகளே வருது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம நண்பர்களே சில பேர் சொல்கிறாங்க, ரீச். அதான் விஷயம். அதாவது நம்முடைய திரைப்படங்கள் மற்ற மொழிக்காரங்களும் பார்க்கணும், அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும். அப்போது இங்கிலீஷ் டைட்டில் தான் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படத்தை பற்றி பேசியே ஆகணும். முத்துன்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் எடுக்கும்போது இந்த படம் தமிழ்நாடு தாண்டி மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகளிலையும் ரீச் ஆகணும், சென்றடையணும் அப்படிலாம் நினச்சா எடுத்தாங்க. ஒரு தமிழ் படத்துக்கான நியாயம் என்னவோ, அதற்கான உழைப்பு என்னவோ அதைத்தான் கொடுத்தாங்க அந்த படத்தோட கதாநாயகனும் இயக்குனரும் மற்ற கலைஞர்களும். பின் நாட்களில் ஜப்பான் மக்களை கவரக்கூடிய அளவிற்கு, ஏன் கொண்டாடக்கூடிய அளவிற்கு ஒரு திரைப்படமாக மாறியது முத்து என்கிற தமிழ் தலைப்பு வைத்த ஒரு தமிழ் திரைப்படம். அடுத்ததாக கமலஹாசன் அவர்களோட படம். எத்தனையோ படங்கள் சொல்லலாம். அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஆளவந்தான் படம். அந்த படத்தில் வர்ற அனிமேஷன் காட்சிகளை பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு இங்கிலீஷ் பட டைரக்டர். அந்த படத்தோட பேர் கில் பில். அடுத்ததாக தளபதி விஜய் அவர்கள் படத்தை பற்றி. தளபதி விஜய் அவர்களுக்கு கேரள ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்கங்கிறது இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அவர் இளைய தளபதியாக இருக்கும்போதே துள்ளாத மனமும் துள்ளும் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் கேரளாவில் தமிழ் மொழியிலேயே அதிக நாட்கள் ஓடி கேரள ரசிகர்களை கவர்ந்தது. ரீச் பற்றி பார்த்துட்டோமா? இன்னொன்று இருக்குது, ஸ்டைலிஷ். அதாவது ஸ்டைலிஷாக வச்சா தான் படம் நல்லா இருக்கும் ப்ரோ. அதாவது இங்கிலீஷில் ஸ்டைலிஷாக வைக்கணும். தமிழ் மொழியில் ஸ்டைலிஷான வேர்ட்ஸ் எதுவும் இல்லாத மாதிரியும், இங்கிலீஷில் மட்டும்தான் அது கிடைக்குதுங்கிற மாதிரியும் சில நண்பர்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை உண்டு. அதை பற்றி என்னென்னு இப்போ பார்த்துடலாமா? இந்த நேரத்தில் நான் ஒரு டைரக்டரை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. அவர் யாரும் இல்லை, கேவி ஆனந்த் சார். அவர் டைரக்ஷன் பண்ண மூவிஸ் லிஸ்ட்டை சொல்கிறேன். அனைத்துமே தமிழ் பெயர்கள் தான். அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். அயன், கோ, மாற்றான், காப்பான், அநேகன், இந்த மாதிரி தலைப்புகள் எந்த விதத்தில் ஆங்கில பட தலைப்புகளுக்கு குறைச்சல். எந்த மொழி நடிகராகட்டும் தன் மொழி தாண்டி மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகளிலையும் மற்ற மொழி பேசுபவர்களையும் கவரும்போது அந்தந்த நடிகரின் பெயரை சொல்லி தானே ரசிக்கிறாங்க, புகழ்கிறாங்க. இங்கே உள்ள தமிழ் நடிகரை மற்ற நாடுகள்லையும் தெரியுது, மற்ற மாநிலங்கள்லையும் தெரியுது. மற்ற மாநிலங்கள் நாடுகளில் உள்ள நடிகர்களை தமிழ் பேசும் நமக்கும் தெரியுது. ஆங்கில எழுத்துக்களே இருந்தாலும் உச்சரிக்கும் மொழி அவரவர் தனித்துவ மொழிகளில் தானே. அந்த பெயரில் இருக்கிற அந்தந்த தனித்துவம் தலைப்புகளிலும் இருக்க வேண்டாமா? அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் பார்த்தாலும் ஆங்கில தலைப்புகள். பெரிய நடிகர்கள், பெரிய பட்ஜெட் படங்கள் அந்த பக்கம் கேட்டால் இது பேன் இண்டியா கல்ச்சர். சரி, வளர்ந்து வர்ற நடிகர்கள், சின்ன படங்கள் இந்த பக்கம் கேட்டால் பெரிய நடிகர்கள்லாம் ஆங்கில தலைப்புகளில் பேர் வைக்கிறாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? வளர்ந்து வர்ற நடிகர்களையும் சின்ன படங்களையும் தான் கேட்பீங்களா? பெரிய நடிகர்கள் அவங்க படங்களே ஆங்கில தலைப்புகளில் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு பார்வை. அதாவது இரு பெரும் நடிகர்களான இன்னைக்கு விஜய், அஜித் கடந்து வந்த பாதைகளை ஒரு பார்வை பார்ப்போம். பூவே உனக்காக, காதல் கோட்டை, காதலுக்கு மரியாதை, காதல் மன்னன், துள்ளாத மனமும் துள்ளும், அமர்க்களம், பிரியமானவளே, அட்டகாசம், கில்லி, வரலாறு, திருப்பாச்சி, திருப்பதி, போக்கிரி, ஆரம்பம், துப்பாக்கி, ஏன் இப்போ வாரிசு, துணிவு, அப்படியெல்லாம் அந்த இரு பெரும் நட்சத்திரங்கள் வெற்றி தடம் பதித்த பெரும்பாலான படங்கள் தமிழ் தலைப்புகள். அத்தனை தமிழ் தலைப்புகள் வைத்து பல வெற்றிகளை கண்டார்கள். அதுக்காக அவங்க ஆங்கில தலைப்புகளிலே படம் பண்ணலையான்னு கேட்டால், ஒரு சில படங்கள், அதாவது அதிக தமிழ் தலைப்புகள் வைத்த படங்களில் நடித்து ஒரு சில ஆங்கில தலைப்புகள் வைத்த படங்கள் வந்தது. ஆனால் இப்போது எத்தனையோ ஆங்கில தலைப்புகள் வைத்த தமிழ் திரைப்படங்களுக்கு மத்தியில் ஒரு சில நல்ல தமிழ் தலைப்பு வைத்த தமிழ் திரைப்படங்கள். அடுத்ததாக ஆங்கில திரைப்படங்கள் பற்றி ஒரு பார்வை பார்ப்போம். காட்ஃபாதர், கோல்டன் ஐ, ஐ ரோபோட், மென் இன் பிளாக், டெர்மினேட்டர், இந்த டைட்டில்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஆமாம், டைட்டில்ஸ்லாம் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, அப்படித்தானே தோணுது. அது என்னவோ உண்மைதான். அதோட என்னோடய ஒப்பீனியனையும் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். அதாவது ஒரு வெளிநாட்டு கலைஞர், உலக நாடுகளையே கலையால் தன் வசம் ஈர்க்கும் ஆற்றல் மிக்க கலைஞர்,
தன்னுடைய படத்துக்கு தலைப்பு என்று வரும்போது தன் தாய்மொழியில் தானே வைக்கிறார். அதுபோல தானே எந்த மொழி பேசுகிறவராக இருந்தாலும் தன் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தானே ஆக வேண்டும். டைரக்டர் சங்கர் சார் அவரோட மூவிஸ் லிஸ்ட்டு பார்த்தோம்னா ஜென்டில்மேன், பாய்ஸ்னு இங்கிலீஷ்லேயும் டைட்டில் வச்சார். அதே நேரத்தில் காதலன், இந்தியன், முதல்வன், அந்நியன், எந்திரன், ஐன்னு அழகான தமிழ்லையும் தலைப்பு வச்சார். இன்னொருத்தர் இருக்கார், தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன இயக்குனர்களில் ரொம்ப முக்கியமானவர், மணிரத்னம் சார். எனக்கு தெரிஞ்ச அவரோட ஆரம்ப காலத்தில் இருந்து தொடர்ந்து நல்ல தலைப்புகளை தன்னோட படங்களுக்கு வச்சு தனக்கான தனித்துவத்தை நிலைநாட்டினதோடு தமிழ் சினிமாவை நல்ல ஒரு உயரத்துக்கு கொண்டு போன இந்த மணி சார் இப்போ சமீபத்தில் ஒரு படத்துக்காக தனக்கான தனித்துவத்தை விட்டுட்டு ஒரு தலைப்பை வச்சு இதுவரைக்கும் சாதிக்காத சாதனையை அந்த படத்தில் என்ன சாதிச்சாருன்னு தெரியல. ஒரு கலைஞனோட படைப்பு, அதற்கான தலைப்பு, படைப்புக்கு முன்னாடி போட்டுக்கிற வார்த்தை மட்டும் இல்லைங்க, அந்த படைப்பிற்கான முகவரி. ஒரு நியூட்டனை பற்றியோ ஒரு ஆப்ரஹாம் லிங்கனை பற்றியோ எந்த மொழி படைப்பாளியாக இருந்தாலும் படைப்புன்னு கொடுக்குறதா இருந்தால், அதாவது படம் பண்ணுறதா இருந்தால் நியூட்டன், ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு டைட்டில் வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லைங்க. தொட்டதுக்கெல்லாம் ஆங்கிலமானு தான். இந்த நேரத்தில் விஜயகாந்த் சார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், நம் தாய்மொழி தமிழ் நமக்கு கண்கள் மாதிரி, ஆங்கிலம்ங்கிறது நம்ம போட்டுக்கிற கண்ணாடி மாதிரி. நம்ம எப்போவுமே கண்களால் தான் பார்க்கணும், தேவைப்பட்டால் கண்ணாடி போட்டுக்கணும்னு அழகாக சொல்லியிருப்பார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பிரம்மாண்ட படம் இந்த சூழ்நிலையில் இப்போ வந்திருந்தா அந்த படத்துக்கு பேர் ரோபோட்டுன்னு தான் வந்திருக்கும் போல. எந்திரன்னு ஒரு அழகான தமிழ் பெயர் கிடைச்சிருக்காது போல. சட்டமோ சலுகையோ கொடுத்தா தான் நமக்குள்ளே இருக்கிற தாய்மொழி பற்ற, நம் தமிழ் மொழி பற்ற வெளிக்காட்டணுமான்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.